வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பரலர் தமிழ் சேனல். இன்னைக்கு மே 1 வெள்ளிக்கிழமை. நீங்கள் உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக பழங்கள் வாங்குறீங்களா? உங்களுக்கான பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கணும்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் விலை அதிகமாக என்னென்ன பழங்கள் கிடைக்குது, விலை குறைவாக என்னென்ன பழங்கள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு விலைக்குறைவான பழங்களை இன்னைக்கு நீங்கள் அதிகமாக வாங்கி பயன்படுத்தி உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கலாங்க. இன்னைக்கு சிவப்பு ஆப்பிள் கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பூவாழைப்பழம் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செவ்வாழைப்பழம் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை வாழைப்பழம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஏலக்கி வாழைப்பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாதுளம்பழம் கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் திராட்சை கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. விதையில்லா திராட்சை கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாத்துக்குடி கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தர்பூசணி கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சப்போட்டா பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொய்யாப்பழம் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேரிக்காய் கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிவி ஒரு பீஸ் 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. டிராகன் ஃப்ரூட் கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பலாப்பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செந்தூர மாம்பழம் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை இருக்கு. சீத்தாப்பழம் கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நெல்லிக்காய் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ப்ளம்ஸ் ஒரு கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக என்னென்ன பழங்கள் வாங்கணும்னு பார்த்துடலாங்க. இந்த 10 வகை பழங்களை தான் இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ வாங்கினா உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவு குறையும். அந்த லிஸ்ட்டில் தர்பூசணி கிலோ 20 ரூபா, முலாம்பழம் கிலோ 30 ரூபா, பப்பாளி பழம் கிலோ 35 ரூபா, பச்சை வாழைப்பழம் கிலோ 35 ரூபா, கிவி ஒரு பீஸ் 40 ரூபா, பூவாழைப்பழம் கிலோ 45 ரூபா, கொய்யாப்பழம் கிலோ 45 ரூபா, சப்போட்டா பழம் கிலோ 50 ரூபா, பலாப்பழம் கிலோ 50 ரூபா, அன்னாச்சி பழம் கிலோ 60 ரூபா. இந்த 10 வகை பழங்களை தான் இன்னைக்கு நீங்கள் அதிகமாக வாங்கி பயன்படுத்துங்க. பழங்களை நீங்கள் வியாபாரத்துக்கோ கடைக்கோ வாங்குறீங்க அப்படின்னா ஏலம் வர இடத்துல வண்டியிலிருந்து மூட்டையாவோ பாக்ஸாவோ வாங்கிட்டீங்கன்னா நல்ல லாபங்க. வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா ஒரு பாக்ஸில் 4 அல்லது 5 கிலோ வரைக்கும் இருக்கும். 2 அல்லது 3 பேர் சேர்ந்து வாங்கி வீட்டில் நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல விலை குறைவாக கிடைக்குங்க. பழங்களை நீங்கள் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து 2 அல்லது 3 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பழங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் விலை குறைவாக இருக்குன்னு பார்த்து வாங்குனீங்கன்னா விலை குறைவாக கிடைக்குங்க. நீங்கள் இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பூக்களோட லிஸ்ட்டு தெரியணும்னா நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோ வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வாங்கினா உங்களுடைய செலவுகளை குறைக்கலாம், லாபத்தை அதிகரிக்கலான்னு வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம். நன்றி.